ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். சம்மர் வந்துட்டாவே கூடவே பவர் கட்டும் சேர்ந்து வந்துடும். காரணம் என்னென்னா, நீர்மின் நிலையங்களோட உற்பத்தி சம்மரில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டோட மின்சார தேவை 18,500 மெகாவாட். இதில் 40% மட்டும்தான் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகுது. மீதி 60% தனியார் கிட்ட இருந்தும் மத்திய அரசு கிட்ட இருந்தும் வாங்கிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்க பட்சத்தில் நீர்மின் நிலையங்களோட உற்பத்தி கம்மியாகும் போது பவர் கட் ஆட்டோமேட்டிக்காக சம்மரில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுல இருந்து எப்படி நம்ம எஸ்கேப் ஆகுது? இந்த மாதிரி நேரங்களில் பவர் கட்னால நம்ம பாதிக்காமல் இருக்கணும்னா ஒரே வழி சோலார் பேனல் தாங்க. ஸோ இந்த சோலார் பேனல் எங்கே கிடைக்கும், எப்படி வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுறது, வீட்டில் இன்ஸ்டால் பண்ணணும்னா எவ்வளோ செலவாகும், இல்லை இதை ஒரு பிஸ்னஸாக எப்படி எடுத்து பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன் வெல்ஃபேர் அசோசியேஷன் நடத்துகிற சோலார் ட்ரைனிங் கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறாங்க. இந்த சோலார் ட்ரைனிங் கிளாஸ் எங்க நடக்குதுன்னா, சென்னை அரும்பாக்கத்தில் வர ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி 2023. ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான சீட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதில் சோலார் பற்றின எல்லா தகவல்களையும் உங்களுக்கு சொல்லித்தராங்க. 1500 ரூபாய் ஃபீஸ் மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கான புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. தென் மதியம் லஞ்சும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடிஷ்னலாக என்னென்னா, இந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கான சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஒரு 1 டே ட்ரைனிங் கிளாஸாக நடக்குது. ஃபர்ஸ்ட் செஷனில் தியரியும், செகண்ட் செஷனில் ப்ராக்டிக்கலும் கண்டக்ட் பண்ணுறாங்க. சோலார் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற யார் வேணாலும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம், இல்லை ஜென்ரலாக உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சோலார் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கான ஸ்பெஷல் கல்வி தகுதின்னு எதுவும் கிடையாது. பேசிக் நாலேஜ் இருந்தாவே போதும். இந்த சோலாரில் நிஜமாவே ஃபியூச்சர் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணலாம். உண்மையிலேயே இது ஒரு அருமையான தொழிலாக தான் இருக்கும். தொழில் மட்டும் இல்லைங்க, ஃபியூச்சர் எனர்ஜி ரிசோர்ஸஸ்க்கு சோலார் ஒரு மேஜர் பவர் சோர்ஸாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின்லாம் போக எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், அதாவது இ வெஹிக்கிள்ஸ் நிறையவே மார்க்கெட்டில் வந்துடுச்சு. ஸோ 2030 இ வெஹிக்கிள் மேக்ஸிமம் ஆக்குபை பண்ணும்போது அந்த டைமில் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின்ஸோட பயன்பாடு ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் இ வெஹிக்கிள்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா பேரலாக அதுக்கு தேவையான பவர் சோர்ஸும் அதிகமாக தேவைப்படும். இன்டைரக்டாக இபியை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ பவர் சோர்ஸ் ஜாஸ்தி போகும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக சோலார் பேனல் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல் கூட கொண்டு வரலாம். இப்போ சமீபத்தில் பாண்டிச்சேரியில் கூட லாஸ்ட் மந்த் ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கட்டிடத்துலையும் கண்டிப்பாக சோலார் பவர் சோர்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் நமக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆக போகிறதில்ல. ஏன் இதை சொல்கிறேன்னா, இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்போனா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லா வீட்லேயும் மழைநீர் தொட்டி கம்பல்சரி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்துச்சு. அந்த ரூல் கொஞ்ச நாட்கள்லேயே எல்லா வீட்லேயும் மழைநீர் தொட்டி அமைச்சோம் இல்லையா? ஸோ அதே தான் இனி ஃபியூச்சர்லேயே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோலார் பேனல் கட்டாயம் ஒவ்வொரு பில்டிங்லையும் இருக்கணும் அப்படிங்கிற ஜிஓ எப்போ வேணால் பாஸ் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா 2 விதத்தில் அட்வான்டேஜ். ஒன்று, சோலார் துறை சார்ந்த பலருக்கு இதனால ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், அது ரிலேட்டடான தொழில்களும் தொடர்ந்து மேலும் வளரும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் மத்திய அரசுகிட்ட இருந்தும் தனியார் கிட்ட இருந்தும் வாங்கிக்கிட்டு இருக்க மின்சாரத்தோட அளவு கம்மியாகும். இதனால நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரம் உயரும். அதையும் தாண்டி இன்னொன்று சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே வரும் பட்சத்தில் அனல் மின் நிலையத்தோட தேவையும் அணுமின் நிலையத்தோட தேவையும் ரொம்பவே கம்மியாகும். ரீசன் என்னன்னா, போதுமான மின்சாரத்தை ஒவ்வொரு வீட்லேயும் அவங்களுக்கே, அதாவது நார்மலாக போர்வெல்ல எப்படி அவங்களுக்கு தேவையான தண்ணி அவங்களே எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான கரண்ட்டையும் அவங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த அனல் மின் நிலையத்தோட பயன்பாடும் அணு உலைகளோட பயன்பாடும் ரொம்பவே குறையும். ஸோ இது புவி வெப்பமயமாதலை தடுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சோர்ஸாக இருக்கும். ஸோ எல்லாரும் சோலாரை நோக்கி போகணும் அப்படிங்கிறது என்னோட சின்ன வேண்டுகோளாக இந்த வீடியோவில் எடுத்துக்கலாம். ஸோ மேலும் சோலார் பற்றின அதிகப்படியான தகவல் தெரிஞ்சுக்க நான் சொன்னேன் இல்லையா, தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன் வெல்ஃபேர் அசோசியேஷன், நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். அவங்களோட நம்பர் டிஸ்பிளேல கீழே இருக்குது. ரெண்டாவது டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சோலார் பற்றி என்னென்ன தகவல்கள் வேணுமோ தாராளமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ட்ரைனிங் கிளாஸஸ் வர 9ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 9, 2023 அன்னைக்கு சென்னை அரும்பாக்கத்தில் நடக்குது. 1500 ரூபாய் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது 2 செஷனாக நடக்கும். தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. தென் அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேலும் சோலார் சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ல சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from விக்னேஷ்.